இப்போ நம்ம ஃபிஷ் கட்டிங் இன்ஸ்கெட் பார்க்க போகிறோம். இது எல்லாரும் கேட்டிருக்கீங்க. அதனால் இது எப்படி கட் பண்ணி தைக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இன்னைக்கு. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம துணி வந்து 2 மீட்டர் துணி தான், அதே மாதிரி தான் 2 மீட்டர் துணி தான் எடுத்துக்கணும். இது எடுத்துட்டு பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இந்த கரையை ஒன்றா வச்சுக்கோங்க. 2 கரையை ஒன்றா வச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாம் மடிச்சு வச்சுக்கிட்டு இதுல இருந்து இந்த ஃபோல்டிங் கரெக்டாக மடிச்சுக்கணும். மடிப்பு நம்ம பக்கம் வரணும், ஃபோல்டிங் வந்து இந்த பக்கம் வரணும். சரிங்களா? கரெக்டாக அளவு பார்த்துட்டு இப்போ நம்ம அளவு பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 அளவு தான், இடுப்பு சுற்று அளவும் பாவாடை லென்த்து உயரம் எவ்வளோ இருக்குது நம்ம அதை பார்த்து அப்படியே தான் வைக்க போகிறோம். பாவாடை உயரம் வந்து எனக்கு வந்து 33. சரிங்களா? 33. அந்த பக்கம் அதே மாதிரி 33 வச்சுக்கோங்க. அடுத்தது பாவாடைய சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு நமக்கு 40 வருது. இந்த 40 வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். இது 4 மடிப்பாக போட்டிருக்கிறதுனால 4ஆல் நீங்கள் பண்ணணும். அப்போ வந்து 10 இன்ச்சு வருது. 10 + 1 இன்ச்சு 11 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே இன்னும் 11 வச்சிங்கன்னா அதே 11 இன்ச்சு தான் அந்த பக்கமும் வைக்கணும். கீழே பாட்டமுக்கு அதே 11 இன்ச்சு தான் வைக்கணும். இங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களா, ஹைட் மார்க் பண்ணியிருக்கீங்களா, அதே 11 இன்ச் தான் வரணும். இப்போ இந்த லென்த்துக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த லென்த்துக்கு ஸ்ட்ரைட் போட்டுக்கலாம். மேலே 11 வச்சு நான் சென்டராகவும் அதே 11 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் ஒரு ஸ்ட்ரைட் போட்டுக்கலாம். இது இருக்குதான் அளவு. அதனால உயரம் வந்து நமக்கு 33. சரிங்களா? இடுப்பு சுட்டு அளவு 40 + இதில் 10 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம். + 1 இன்ச்சு கூட்டினா 11 வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ இடுப்போட உயரம் நமக்கு மேலே இடுப்புலேருந்து உயரம் வந்து நமக்கு 20. நார்மலாக எல்லாருக்கும் வந்து நார்மல் சைஸ் வந்து 21 தான் வரும். ட்ரிபிள் பண்ணுறவங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு 21 இன்ச்சு கூட்டிக்கலாம், 22 வரும். நமக்கு 21 போதும். நார்மல் சைஸுக்கு 21 போதும். நார்மலாக எல்லாருக்குமே 21 தான் வரும். 21 போதும். அதே மாதிரி இந்த சைடும் 21 மார்க் பண்ணிக்கோங்க. 21 ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க கூட. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 9 இன்ச்சு அந்த இடுப்புடைய பாதி கிடைக்கிற இடுப்பு ஒரு பாதி சைஸ் வந்து ஷேப் வர்றதுக்கோசம் இந்த 9 இன்ச் வச்சுக்கிறோம். இடுப்புலேருந்து இங்கே இங்கே இடுப்பு சுற்றளவு வரும். இங்கே இடுப்பு சுற்றளவுக்கு 9 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து தான் நம்ம ஷேப் ஆரம்பிக்க போகிறோம். அதனால் 9 இன்ச் இது. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே கோடு போட்டு இல்லைங்களா, அந்த ஷேப் இதுலேருந்து மேல் பார்க்கறதுக்கு ஒரு 3 இன்ச்சு வைங்க. முட்டியோட அளவு இது. முட்டியோட அளவு 3 இன்ச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது முட்டியோட அளவு, அதனால் இது 3 இன்ச்சு மேல் பக்கத்தை வச்சு மார்க் பண்ணிக்கணும். இதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சு, ஏன்னா அந்த ஷேப் வரணும். இந்த 9 இன்ச்சுலேருந்து இந்த இதுக்கு இடுப்பு சுற்றலேருந்து இந்த முட்டி வேற வரதுக்கு ஷேப் வரதுக்கோசம் இது 1.5 இன்ச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே பாட்டம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பாட்டத்துலேருந்து ஒரு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். அதுலேருந்து ஒரு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அந்த ஷேப் வரணும். கீழே பாட்டம் ஃப்ரீயாக நடக்கிறதுக்கோசம் அந்த ஷேப் வரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கேருந்து டாட் பிடிக்கிறதுக்கோசம் ஒரு 4.5 இன்ச்சு மார்க் பண்ணணும்.
இங்கே டாட் வரும், 4 பக்கமும் டாட் வரும், இடுப்பு சைடில் டாட் வரும். இது 4.5. அதிலிருந்து ஒரு 3 இன்ச் ஹைட்டுக்கு டாட் பிடிக்கணும். சரிங்களா? டாட் இப்படி பிடிக்கணும். இது டாட் பிடிக்கணும். இங்கே ஒரு 1/2 இன்ச் வச்சு, இந்த 1/2 இன்ச் வச்சிங்கனாக்கா இந்த ஷேப் வரதுக்கோசம் இந்த இடுப்புலேருந்து இந்த இடுப்பு வரைக்கும் ஷேப் வரணும். அப்படியே ஒரு மாதிரி ஷேப்பில் வந்து இங்கே ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே ஜாயின் பண்ணணும். இது நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே இதில் ஜாயின் பண்ணிட்டு அதுலேருந்து இந்த 1.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஷேப்பாக அப்படியே வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 1.5லேருந்து ஜாயிண்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு வாட்டர் கட் பண்ணணும். இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ண இல்லைங்களா, இதிலேருந்து இப்படி கிராஸாக வரணும், ஷேப் வரணும். இதுலேருந்து ஒரு 7 இன்ச்சு வரும். 5 இன்ச்சு போதும். அது டாட் மாதிரி பிடிக்கணும். கீழே பாட்டத்துக்கு ஃப்ரீயாக நடக்கிறதுக்காக ஒரு பாட்டம் வரும். இது ஒரு சைடு மட்டும் தான் வரும், ஒரு சைடு ட்ராவலில் மடிச்சு வைக்கிறதுக்கு. அவ்வளோதான். இந்த இது ஃபிஷ் கட்டிங்கோட மாடல் இதுதான். உங்களுக்கு திருப்பி இன்னொருத்தர சொல்கிறேன், பார்த்துக்கங்க. இடுப்புடைய உயரம் வந்து 33. சரிங்களா? அதிலிருந்து இடுப்புடைய சுற்றளவு வந்து 10 இன்ச்சு வருது. 40. அது 4 பிரிச்சிங்கனாக்கா, நான் 4 மடிச்சேன்னா 4 பிரிக்கணும். 10 இன்ச்சு வருது. 10 + 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா கூட்டிக்கணும். 11 வருது. இந்த 11 அப்படியே வந்து கீழ் பாட்டத்துக்குள்ள மார்க் பண்ணிக்கணும். இதே 11 இன்ச்சு இங்கே வைக்கணும். அதுக்கப்புறம் இடுப்புல இருந்து கீழே முட்டி வரைக்கும் வர்றதுக்கு நார்மலாக எல்லாருக்குமே 21 இன்ச் தான் வரணும். 21 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த பக்கம் வச்சு மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த சைடில் வந்து மேல் பக்கத்தில் இருந்து முட்டியோட மார்க் பண்ணீங்க, அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணணும். முட்டியோட ஷேப் 3 இன்ச் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடுப்புடைய ஷேப் வரணும். அது வந்து 9 இன்ச்சு. இது எல்லாருக்குமே இன்னும் நார்மல் சைஸு 9 இன்ச்சு தான். சப்போஸ் கொஞ்சம் நல்லா ஃபேட்டாக இருந்தாங்கன்னா, XXL தைக்கிற பாவட்டாக இருந்தாக்கா 1 இன்ச்சு கூட்டி 10 இன்ச்சு வரணும். சரிங்களா? 10 இன்ச்சு வச்சாலே போதும். அந்த ஷேப் அவங்களுக்கு வந்துடும். இடுப்பு நடு இடுப்புடைய சுற்றளவு இது. அப்புறம் அந்த இதிலேருந்து இந்த பக்கம் இங்கே ஒரு 1.5 இன்ச்சு வச்சிங்கன்னா, இங்கே ஒரு 2 இந்த மேல் பக்கத்தை வச்சிங்கன்னா அது 1.5 இன்ச்சு முட்டியிலேருந்து வச்சா அது 1.5 இன்ச்சு வச்சா அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாட்டத்துலேருந்து ஒரு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நீங்கள் வைக்கணும். பாட்டம் ஃப்ரீயாக நடக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதனால் 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஷேப் வரதுக்கோசம், சிக்காமல் இருக்கிறதுக்கு ஷேப் இருக்கும், ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் அதுக்கப்புறம் இங்கே ஃபோல்டிங் டாட் பிடிக்கிறதுக்கோசம் இங்கே ஒரு 4.5 இன்ச்சு, இதுலேருந்து ஒரு 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு டாட்டுக்கு ஹைட் வந்து 3 இன்ச்சு. இந்த மாதிரி டாட் பிடி, நம்ம ப்ளவுஸில் நம்ம டாட் பிடிப்போம்னா அந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். இதோடைய அதுவாங்க லென்த்து இதுலேருந்து இதுக்கு 21, ஹைட் 33, இது 10 + 11. இது இந்த இடுப்பு ஷேப் நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கணும். 9 இங்கேருந்து நம்ம ஷேப் ஆரம்பிக்கணும். அதுக்காக இது 11 + வந்து ஒரு 5 இன்ச்சு. இங்கேருந்து இந்த பாட்டம் மடிக்கிறதுக்கோசம் வர்றதுக்கு இங்கே ஒரு 5 இன்ச்சு. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம இதெல்லாம் ஸ்பெஷல் டேக் அளவு தான். இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். சரிங்களா? நம்ம கட் பண்ணலாம். நல்லா ஷேப் நல்லா பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த ஷேப் நல்லா வரணும். இதுலேருந்து ஷேப் நல்லா அப்படி கரெக்டாக வந்து இந்த 1.5 இன்ச்சில் வந்து டச் பண்ணணும். சரிங்களா? இந்த ஷேப்பு நல்லா செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. இதுலேருந்து கட் பண்ணக்கூடாது. இந்த 1/2 இன்ச்சு வச்சிங்கன்னா அதுலேருந்து கட் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணலாம். இதுக்கு நம்ம பட்டிக்கு வைக்க போகிறோம். அது தனியாக ஒரு 4 இன்ச்சு வந்துடும் பட்டிக்கு. இது பட்டிக்கு எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த ஷேப் வரணும். இங்கே இந்த லைன்லேருந்து தான் ஷேப் வர்றது.
நம்ம அரைக்காத்து பண்ணிக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு அரைக்காத்து போட்டு வச்சிங்கன்னா 4 சைடும் பிடிக்கணும். இப்போ நம்ம தைக்கலாம். வாங்க எப்படி தைக்கணும்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம தைக்கிறதுக்கு பார்க்கலாம், எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த 5 inches நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, கீழே பாட்டத்துக்கு சின்ன ஒரு அரைக்காத்து போட்டுக்கோங்க. ஒரு சைடு மட்டும் போட்டால் போதும். நம்ம ஒரு சைடு மட்டும் தான் அந்த சுடிதார் டாப்புக்கு நம்ம போடுவோம் இல்லைங்களா, லாஸ்ட்டில் டாப்பில் கீழே தைப்பேன் இல்லைங்களா மடித்து, அந்த மாதிரி தான் அது. மற்ற ஒரு சைடு வந்து ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிவிடுவோம். இப்போ இது பிரிக்கிறோம் பாருங்கள். பிரிச்சுட்டு முதல்ல டாட் பிடிச்சிக்கலாம். டாட் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, 3 inch 3 inch 4 வச்சுக்கிட்டு உள்பக்கம் பார்த்து திருப்பிக்கங்க. இப்போ உள்பக்கமாக திருப்பிக்கங்க. திருப்பிட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் சைடு ஜாயின் பண்ணிடலாம். ஒரு பக்கம் மட்டும் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஒரு பக்கம் மட்டும் முதல்ல ஜாயின் பண்ணிடுங்க. 1/2 inch வச்சு இப்போ நம்ம டாட் இடுப்புல டாட்டுக்கு விட்ட இல்லைங்களா, டாட்டில் 3 inch உள்ஸ் பக்கமாக டாட் பிடிக்கணும். அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 3 inch 3 inch 4 பக்கமாக அது மாதிரி பிடிக்கணும். கரெக்டாக அந்த அர்க்காத் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுலேருந்து 3 inch. கரெக்டாக லெவலாக வச்சுக்கிட்டு மேடம் இடுப்பு பகுதி நல்லா பிடிச்சிக்கோங்க. இந்த டாட் சைடு அர்க்காத் பண்ணாது பிடிச்சிக்கோங்க. அதிலேருந்து ஒரு 3 inch. இப்போ 4 inch மார்க் பண்ண இல்லைங்களா, அந்த அர்க்காத்தில் மடிச்சிட்டு ஒரு 1/4 inch 1/2 inch கூட வச்சுக்கலாம். நீங்கள் 3 inch அளவுக்கு கிராஸாக நம்ம ப்ளவுஸ்லாம் பிடிப்போம் இல்லைங்களா, டாட் அந்த மாதிரி கிராஸாக பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி 3 சைடும் பிடிச்சிக்கோங்க. சரிங்களா, அதே மாதிரி 3 பக்கம் மார்க் பண்ணிருக்கல, அந்த 3 சைடையும் பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம 4 சைடுமே டாட் பிடிச்சிட்டோம். தெரிஞ்சுங்களா, 4 பக்கமும் பிடிச்சாச்சு. ஃப்ரண்ட் பேக் 2 சைடுமே 4 பக்கமும் டாட் பிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இந்த பக்கம் திருப்பிட்டு கீழே பாட்டம் இருக்குது இல்லைங்களா, அந்த பாட்டத்தில் ஒரு 1/4 inch மடிச்சு 1/4 inch மடிச்சுக்கோங்க. மொத்தம் 1/2 inch. முதல்ல ஒரு 1/4 inch மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 inch மடிச்சுக்கோங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒரு 1/4 inch, ரெண்டாவது ஒரு 1/4 inch. அதே மாதிரி 2 பக்கமாக தைச்சிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே. இப்போ நம்ம பாட்டம் தைச்சி முடிச்சிட்டோம் இல்லைங்களா, 2 சைடும் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது இந்த சைடு பார்ப்போம். இப்போ மேல் பட்டியிலேருந்து ஓப்பன் இப்போ இல்லைங்களா, இதுலேருந்து இது வரைக்கும் ஓப்பன் வைக்கிறதுக்கு ஒரு 3 inch. மேலே பட்டிக்கு ஒரு 2 inch வரும். 3 inch வச்சா போதும். அந்த 3 inchலேருந்து 3 inch மார்க் பண்ணிட்டேன் இல்லைங்களா, இது ஓப்பன். இந்த ஓப்பனை மடிச்சு வச்சிடலாம். 1/4 inch அதே மாதிரி மடிச்சு வச்சிருவோம். அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு சைடும் பார்த்து மடிச்சுக்கோங்க. இந்த சைடும் 3 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 ஜாயிண்ட்டை வச்சு
இன்ச்சில் இருந்து இருக்கு இல்லைங்களா, இந்த 2 சைடு மடிச்சிட்டோம், ஓப்பன் சைடு மடிச்சிட்டோம். கரெக்டாக அந்த 3 இன்ச்சு மடிச்சாச்சு. இந்த 3 இன்ச்சில் இருந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஓப்பன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணணும். இந்த பீஸை வந்து கொஞ்சம் அப்படி எடுக்காமல் லூஸ் கொடுத்தாங்க, ஏன்னா அந்த ஷேப் வருது இல்லைங்களா. கரெக்டாக அந்த ஷேப் ஒன்றா இருக்கான்னு பார்த்துங்க. அந்த இடத்துல அந்த ஷேப் வர சொல்லும் கரெக்டாக ஊசி நிறுத்திக்கங்க. நிறுத்திட்டு கொஞ்சம் கிராஸாக பாவாடை தள்ளிட்டிங்கன்னா அந்த ஷேப்புக்கு வந்துடும். இந்த 2 பாட்டம் ஒன்றா இருக்கா பார்த்துக்கிட்டு ஜாயின் பண்ணுங்க. இதே மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே 2 தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. சைடு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், ஓப்பன் இருக்க க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம இடுப்பு பட்டி இருக்கு இல்லைங்களா, பெல்ட்டுக்கு ரெடி பண்ணணும். 4 இன்ச்சில் இடுப்பு சுற்றளவு எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு 11 எடுத்தோம் இல்லைங்களா, 11 22 எடுத்தோம், இடுப்பு சுற்றளவு எவ்வளோ எடுத்தோம், 20 எடுத்தோம். 20 சைடு முடிச்சாலே ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டோம், அந்த சைடு ஜாயின் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓப்பன் இருக்க வந்துடுச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து ஓப்பனும் தச்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து இடுப்பு பட்டி தைக்கணும், இடுப்பு பெல்ட் வைக்கணும் இல்லையா, அது தைக்கணும். அதுக்கு வந்து 4 இன்ச்சு உயரத்தில் மொத்தம் வந்து ஹைட் வந்து இடுப்பு சுற்று எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம 20 20 40 இல்லைங்களா, அந்த இது அப்படியே 10 இன்ச்சுனாக்கா 10 20 இன்ச்சு நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். தெரியுதுங்களா? கட் பண்ணி எடுத்துட்டோம்னாக்கா இது எவ்வளோ இடுப்பு சுற்று எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு டபுளாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு மடிச்சு வச்சுருங்க. அவ்வளோதான், இது வேலை. ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கட் பண்ணுறேன். இடுப்பு சுற்று எவ்வளோ ஆகும் அந்த அளவு விட ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஃபோல்டிங் மடித்து தைக்கிறதுக்காக எடுத்துக்கோங்க. மீதோட கட் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்ட பிறகு இப்போ ஒரு சைடு மட்டும் மடித்து வச்சுக்கோங்க. ஒரு சைடு மட்டும் ஃபோல்டிங் பண்ணி தச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் அட்டாச் பண்ணலாம். சரிங்களா? ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுக்கணும் போதும். அப்போ மடிச்சு தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஃபோல்டிங் ஒரு சைடு ஃபோல்டிங் பண்ணிட்டேன், ஜாயின் பண்ணிட்டு ஒரு சைடு ஃபோல்டிங் பண்ணி மடிச்சுட்டேன் ஒரு 1/4 இன்ச்சுக்கு. இப்போ இதை உள் பக்கமாக வச்சு இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த கார்னர் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிட்டு வாங்க. தெரியுதுங்களா? லாஸ்ட் எண்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் வச்சு மார்க் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணிடுங்க. இது அந்த மாதிரி ஃபோல்டிங் இந்த பக்கம் மடிச்சிட்டு இப்போ இது திருப்பிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிட்டு இந்த கடைசி
இதோட எவ்வளோ வருதுன்னு அந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க. உள்ளே பிசுறு தெரியாத அளவுக்கு மடிச்சுட்டு இப்போ 2 தையல் போட்டுக்கோங்க. டபுள் டிச்சிங் தான் ஜாயின் நல்லாயிருக்கும். 2 போட்டுக்கோங்க. திருப்பிட்டு இந்த பக்கம் இந்த மடித்து தைச்ச இல்லைங்களா, அது மேல் சைடு வரணும். தெரியுதுங்களா? இதை அப்படியே திருப்பிட்டு இந்த ஃபோல்டிங் மடிச்சல்னா அது மேலே வரணும். அந்த மடிப்பு மேலேயே கொண்டு வாங்க. இந்த உள் அட்டாச்சிங்லாம் தெரியக்கூடாது, தையலும் தெரியக்கூடாது. இந்த ஃபோல்டிங் மேலேயும் வரணும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி கடைசி வரைக்கும் அப்படியே லாஸ்ட் வரைக்கும் தைச்சிட்டிங்கனாக்கா லாஸ்ட் அப்படியே தைச்சு முடிச்சிருங்க. ஸ்கெட் பாட முடிச்சு நமக்கு. இப்போ இதுக்கு நம்ம ரோப் தச்சு போட்டுக்கலாம். உள்ளவே நாடை மாதிரி தச்சு நம்ம போட்டு நாடை வாங்கியும் போட்டுக்கலாம். இதுலேயே பீஸ் மீந்தா கூட தச்சு நம்ம போட்டுக்கலாம். இல்லை நம்ம இது பேண்ட்டுக்கெலாம் வைக்கிறாங்க தெரியுங்களா, ஜிப் ரோப் மாதிரி, அது மாதிரி ஸ்டிப் ஓட்டுற மாதிரி ஜிப்பு வச்சுக்கலாம். அது மாதிரி என்ன வேணால் நம்ம ஐடியா பண்ண நம்ம இஷ்டம் தான், எது நம்ம வேணால் பண்ணிக்கலாம். நாடை போகிறது நாடை போட்டுக்கலாம். சரிங்களா? இது ஆளுதான் முடிஞ்சிச்சு. இது திருப்பி கட்டுற பாருங்க. ஸ்கர்ட் மாடல் சரிங்களா? சாரிக்கு இந்த மாதிரி கட்ட சொல்ல நல்லா இருக்கும். அதான் முடிஞ்சிச்சிங்க. ஃபிஷ் கட்டிங் ஸ்கர்ட் பார்த்தீங்களா? இதாங்க தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். இந்த ஷேப் மட்டும் தான் உங்களுக்கு மாறணும், மற்றபடி எதுவும் இல்லை. இது பார்த்தீங்களா? இப்போ அழகாக இருக்குது. சாரிக்கு இந்த மாதிரி ஸ்கர்ட் போட்டு தைச்சி போட்டோம்னாக்கா நல்லா நம்ம உடம்பு ஸ்லிம்மாக நல்லா காட்டும். பட் எங்கள்கிட்ட டவுட் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாக இருந்தால் நான் கிளியர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா?